Assalamu alaikum friends, welcome to kitchen cooking. நான் தான் குட்டி செஃப். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கற செம்ம சைட் டிஷ்ஷான அட்டகாசமான தக்காளி சட்னி தான் பார்க்க போறோம். யம்மி யம்மி. தக்காளி சட்னி செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்குன்னு கிடையாது, எந்த சட்னிக்கு இருந்தாலும் நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப வாசமா இருக்கும். அடுத்து எண்ணெய் லைட்டா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் இது கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கணும், இல்லாட்டி கருகிரும். அடுத்து காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 பூண்டு பல்லை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 10-12 சின்ன வெங்காயத்தை வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் தான் தக்காளி சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண பாருங்கள். ஓரளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கிட்டத்தட்ட கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். எனக்கு பெரிய சைஸுங்கிறதுனால 2 வந்துச்சு. உங்களுக்கு சின்ன சைஸ்னால் 4 சரியாக இருக்கும். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளியை நல்லா மையாக வதக்கணும். நீங்கள் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே தக்காளியில் கொஞ்சம் ஜூஸ் இருக்கும், அதுவே சரியாக இருக்கும். தக்காளியில் உள்ள அந்த ஜூஸெல்லாம் நல்லா வற்றி வரணும். அப்போ தான் நம்ம சட்னி ரொம்ப திக்காக இருக்கும். இல்லாட்டி ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நம்ம தக்காளியோட தோலெல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இது வாசனைக்காக தான். தூவி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அடுத்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி தான். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். அடுத்து ஒரு காஞ்ச மிளகாய், அடுத்து கொஞ்சமாக பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும். போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுடலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுறலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை உள்ளுக்கு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை கலந்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் போல் இருந்தால் போதும். இப்போ ஓரளவுக்கு கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம தக்காளி சட்னி வந்திருக்குண்டு. அடுத்து இதை நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வீட்டிலே சுட சுட ஆவி பறக்க இட்லி பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இதை தொட்டு சாப்பிட்லாம். எப்படி இருக்குண்டு பார்க்கும்போதே யம்மி யம்மி. கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.